بسم அவர்தான் الله. அவர். اوكي، بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஏற்கனவே ஞாபகப்படுத்தப்பட்டது மாதிரி மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழல்ல தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியான மழை என்ற அந்த விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் கட்டாயமாக எங்களோட பிரார்த்தனைகளில் எங்களோட சகோதரர்களை சேர்த்து கொள்ளணும் என்ற அந்த கருத்தையும் கூறிட்டு எங்களுக்கு ஏழுமான முடியுமான உதவிகளை ஒவ்வொருத்தரும் அலா கதிர தாக்கத்திகி தன்னுடைய சக்திக்கு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அமைப்புல இன்ஷா அல்லா செய்யணும் என்ற அந்த கருத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்றேன். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்தி கப்பால அல்லாஹு தாலா சோதிக்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான், பொறுப்பு சாட்ட மாட்டான். என்ற வகையில் எங்களோட ஒவ்வொருத்தரையும் கெப்பாசிட்டி சக்தி எங்களுக்கு தெரியும். அந்தந்த அமைப்புல நாங்கள் எங்களோட உள்ளத்துக்கு திருப்தியான அளவில் நாங்கள் உதவி செய்கிறது எங்களோட எல்லாருடையும் கட்டாய கடமை என்ற அந்த கருத்தையும் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு சூரத்துல் கஹ்ஃப்ல நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டு வந்த மாதிரி 2வது வசனத்தில் கடைசி பகுதியை 3வது வசனத்தையும் இன்ஷா அல்லா இன்றையும் பார்ப்போம். இப்போ 1வது வசனத்தில் நாங்கள் அல்லாஹு தாலாவை புகழ்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அல்லாஹு தாலா அல் குர்ஆன கிதாபை தன்னுடைய அடியானுக்கு இறக்கி வைத்தான் என்ற அந்த இதுக்காக பல காரணங்களுக்காக நாங்கள் அல்லாஹ் புகழ்ற நேரம் அல் குர்ஆன் கிடைச்ச அந்த நியாமத்துல் குர்ஆன் என்கின்ற அந்த நியாமத்துக்காக நாங்கள் அல்லாஹ் புகழ்றோம். அந்த குர்ஆன் கையுமுன், அது நேரானது, அது எந்த கோணல்களோ வளைவுகளோ இல்லாதது. அதே மாதிரி அடுத்த மனிதர்களையும் சமூகங்களையும் அது நேராக்க கூடியது என்றதை நாங்கள் அண்டை பார்த்தோம். கையும் என்றதை சொல்ல காட்டு. திரும்ப அந்த குர்ஆனை பற்றி சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், லியுந்திர பஅஸன் ஷதீதன். அது எச்சரிப்பதற்காக அல் குர்ஆன் என்ன செய்யும், எச்சரிக்கும். பஅஸன் ஷதீதன், கடுமையான வேதனை. பஅஸுண்ட அஸாப், வேதனை, கடுமையான வேதனையை எச்சரிப்பதற்காக. மின்லதுன்ஹு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கடுமையான வேதனையை எச்சரிப்பதற்காக. அந்த கடுமையான வேதனையை ஏன் எச்சரிக்கிறது என்பது 4வது வசனத்தை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்து. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 4வது வசனத்தை பார்க்குற நேரம் கடுமையான வேதனை ஏன் என்பதை பார்ப்போம். இந்த கடுமையான வேதனையை விளங்கப்படுத்தும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் என்றால் நன்மாராயணம் கூறுறான். வயுபஷிர, அந்த வேதனையை கூறுறதுக்கு போத நல்ல செய்தி ஒன்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. வயுபஷிர, திரும்ப அந்த அல் குர்ஆன் என்ன செய்யணும், யுபஷிர், அது நன்மாராயணம் கூறும். அல் முஃமினீன, ஈமான் கொண்டவர்கள். அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களை, நல்ல செயல்களை செய்யக்கூடிய மோமினான மனிதர்களுக்கு அது நன்மாராயணமாக அமையும், நன்மாராயணம் கூறும். அன்னலகும் அஜிரன் ஹசனா, அந்த மிகப்பெரிய நன்மாராயணம் எதென்றால் அன்னலகும் அஜிரன் ஹசன், அவர்களுக்கு அழகான கூலி இருப்பதாக. அஜ்ருன் ஹசனுன் என்பதை விளங்கப்படுத்தும் நேரம் பெரும்பாலும் எல்லா தஃப்சீராசிரியரும் சொல்லுவாங்க என்னென்னா அது அல் ஜன்னா, சுவர்க்கம். மாக்கிசீன ஃபீஹி அபதா, அந்த மோமீன்கள், நன்மாராயணம் கூறப்பட்ட மோமீன்கள், நல்ல செயல்கள் செய்யக்கூடிய மோமீன்கள் சுவர்க்கத்தில் அஜ்ருன் ஹசன், நல்ல அழகான கூலியை பெற்ற நிலையில் எப்படி இருப்பாங்க என்றால் மாக்கிசீன ஃபீஹி அபதா, அதிலே நிரந்தரமாக இருப்பார். அங்கே மரணம் நொண்டிக்காது, வாழ்வு துண்டிக்கப்படும் என்பது நொண்டிக்காது, வாழ்வுக்கு எல்லை நொண்டிக்காது, மௌத்தாகக்கூடிய நாள் ஒண்டிக்காது, அஜல் ஒண்டிக்காது, வயசு ஒண்டிக்காது. அங்கே மாக்கிசீன ஃபீஹி அபதா, அவர்கள் அங்கே நிலையாக நிற்பார். இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு சொல் தான் யஅமலூன ஸாலிஹாத். மோமீன்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் நன்மாராயணம் அமையுது. அந்த மோமீன்களுடைய பண்புகளை அல் குர்ஆன் பல இடங்கள்ல பல மாதிரி பேசுது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா யஅமலூன ஸாலிஹாத்தி, அவர்கள் சாலிஹான செயல்களை செய்வார்கள். நாங்கள் அதை நார்மலாக விளங்குற பாசையில் சொன்னால் அல் அமலு சாலிஹ், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் தான் அல் அமலு சாலிஹ் என்று சொல். அமலு சாலிஹை நாங்கள் 2 மாதிரி மொழிபெயர்க்கலாம். அல்ல பொதுவாக நாங்கள் தமிழ் மொழிபெயர்ப்புல பார்த்தாலும் 2 மாதிரி மந்தி. ஒன்று
நாங்கள் எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய நல்ல செயல். இப்போ நல்ல செயல்களில் அந்த மோமின்கள் ஈடுபடுவார்கள். ரைட். இங்கே ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. பொதுவாக நாங்கள் அந்த தத்துவ ஃபிலோசோபிக்கல் டிபேட்கள்லையும் கூட இந்த கேள்வி பேசப்பட்ட விஷயம். எங்களோட வெஸ்டர்ன் கான்டெக்ட்ல மிச்சமே பொருத்தமான ஒரு கேள்வி அது. எது நல்லது, எது கெட்டது, அல்லது எது சரி, எது பிழை, இதை எப்படி தீர்மானிக்கிறோம் நாங்கள்? சரி, யஅமலூன ஸாலிஹாத், நல்ல செயல்களை செய்கிறார்கள் மோமின்கள். அப்ப எது சரி, எது நல்லது, எது கெட்டது, எது பிழை? ஏன்னா இன்றைக்குள்ள இந்த நாங்க வாழக்கூடிய சூழல்ல அந்த ரிலிஜன், மார்க்கம், மதம் என்பது ஓரங்கட்டப்பட்டு அந்த கிறிஸ்தவ சபைகள் விட்ட அந்த பிழையால கிறிஸ்தவம் ஓரங்கட்டப்பட்டு மதம் ஓரங்கட்டப்பட்டு அதுக்கு பதிலாக அறிவு மேலுக்கு வந்து எங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். கலீலியோ கலீலி இந்த ஆக்களுக்கு நடந்த விஞ்ஞானத்துக்கும் மதத்துக்கும் இடையிலான அந்த முரண்பாடு, அது என்ன நடந்ததுன்னா மதத்தை ஓரம் கட்டிட்டு அறிவு மேலுக்கு ஆயிடுச்சு. அப்ப மனிதன் அல்ல இந்த மொடர்னிட்டி என்ன சொல்லுதுன்றால், மனிதன் அறிவால எது சரின்னு கருதுறானோ அதுதான் சரி, எது பிளண்டு கருதுறானோ அதுதான் பிழை. உதாரணமாக தனி மனித இண்டிவிஜுவலிசம், நான் எது சரியாக என படுகிறதோ அதை நான் செய்யலாம், அது சரி. அந்த அந்த ஹியூமன் ரைட் என்ற அந்த கன்செப்ட் அதை அனுமதிக்கு. மனித உரிமை என்ற அந்த கன்செப்ட், தனி மனித உரிமை என்ற அந்த கன்செப்ட், உனக்கு சரின்னு படுறத நீ செய், ஆனால் சமூகத்தை பாதிக்கப்படாது, இன்னொரு மனிதனுக்கு அது பாதிப்பளிக்கப்படாது என்று இருக்குமாக இருந்தால் உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். அதான் ஹியூமன் ரைட் பேஸ். ஆனால் இதுக்கு டோட்டலி ஒரு கண்ட்ரடிக்ட் ஆகக்கூடிய ஒரு ஒரு பொசிஷன் தான் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய பொசிஷன். அமலு சாலி எது சரிந்தால், தாஹா ஜாபிர் அலவானி, இஜிப்சியன் ஸ்காலர், அவர் யுஎஸ்ஏல இருந்தார், ட்ரிபிள் ஐடியோட ஃபவுண்டர். அவர் சொல்லுவார் அல் மஸ்தருல் முன்ஷிய, இந்த கன்செப்டில் உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் எதுனா அல் குர்ஆன் தான். அல் குர்ஆன் எதை சரின்னு சொல்லுதோ அதுதான் சரி, அல் குர்ஆன் எதை பிழைன்னு சொல்லுதோ அதுதான் பிழை. அது சில நேரம் மனித அறிவுக்கும் படும் படாமிக்கு. சில குர்ஆன் செல்லும் இது சரின்னு எங்களுக்கு விளங்காது, மனுஷனுக்கு விளங்க, எங்களுக்கு அதில் என்ன நல்ல வீக்குன்னு கேட்போம் நாங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், குர்ஆன்ல சுண்ணால வார நேரம் சுபஹ் 2 ரக்காத், லுஹர் 4 ரக்காத். என்ன லொஜிக்கி கேட்க பின்னால? மசகு செய்யற நேரம் உண்மையில நாங்க சொக்ஸோ ஷூவோ போட்டுக்கொண்டிதான் மசகு செய்யணும். எங்க இந்த சொக்ஸு கீழுக்கு, என்ன ஊத்தப்பட்ட இடம் அதுதானே, ஷூக்கு கீழுக்கு. ஆனா மசகு எப்படி செய்யற நாங்க? மேலுக்கு. அறிவுரீதியா பார்த்தால் ஒரு வகையான பிற்போக்குத்தனமாகவும் ஒரு என்னென்னு விளங்காத. அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல எங்களோட அடிப்படை, எங்களோட சோர்ஸ் எதுன்னா அறிவு அல்ல. நல்லது சரி அல்லது பிழை கெட்டது இதை தீர்மானிக்கக்கூடிய முதன்மையான சோர்ஸ் எங்களுக்கு அல் குர்ஆன் தான். அல் குர்ஆன், அதை தொடர்ந்து எங்களோட ஹதீஸ் வருது. ரைட். இப்ப அல் குர்ஆன் ஹதீஸ்லையும் நாங்க தேடி பார்க்குற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல குர்ஆன் நிறைய அமல்கள் சொல்லப்பட்டி, இது சரி அது பிள்ளைண்டெல்லாம் சொல்லப்பட்டி. இப்போ எங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் மிச்சம் தெளிவாக சொல்லப்பட்டி. எங்களுக்கு அல் ஹம்ர், மதுபானம் ஹராம், அது கெட்டதுன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிக்கு. களவெடுக்கிறது கெட்டதுன்னு சொல்லப்பட்டிக்கு. தொழுகை நல்லதுன்னு சொல்லப்பட்டிக்கு. நோன்பு நல்லதுன்னு சொல்லப்பட்டிக்கு. பிர்ருல் வாலிதைன், நாங்கள் பெற்றோரை கவனிக்கிற நல்லதுன்னு சொல்லப்பட்டி. இந்த இப்படி நிறைய சொல்லப்பட்டிக்குன்னு சஹாபாக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதுல எது ஆக நல்ல செயல் எது? அப்போ சில ஹதீஸ்கள் வருகிறது. சில சஹாபாக்கள் வந்து கேட்டான், ரசூல்லா ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பத்துக்குரிய செயல் எது? அப்படித்தானே. இப்போ அமலு சாலிஹ்ல ஆக நல்லதை தேடணும், தேடி தெரியாது செய்ய பார்க்குறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாரு, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, டைமுக்கு தொழுகிறது. அப்போ கேட்டாங்க அடுத்த எது? சும்மா பிர்ருல் வாலிதைன், உமா அப்பா கவனிக்கிறது. திரும்ப கேட்டாங்க அடுத்த எது? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்னு சொன்னார். இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க அதுக்கு பிறகு நாங்கள் கேட்கல. அப்போ ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை சொன்னாங்க, டைமுக்கு தொழுகிறது, உமா அப்பா கவனிக்கிறது, அல் ஜிஹாது ஃபீ சபீல், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்தல். ரைட். இன்னொரு கட்டத்துல இன்னும் சில சஹாபாக்கள் வந்து கேட்டான், ஐயுல் அமல் அஃதல், நல்ல செயல் எது? ஃபர்ஸ்டே கேட்டாங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல், இப்போ நல்ல செயல் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு,
ஈமானுன் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதனையும் நம்பிக்கை கொள்ளுதல். ரெண்டாவது எது கேட்குறேன், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். ஃபர்ஸ்ட்டுக்கு ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் மூணாவது சொன்னார், இப்போ ரெண்டாவது சொல்றார். மூணாவது திரும்ப கேட்ட சொல்றாரு, ஹஜ்ஜுன் மபரூரும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட தூய்மையாக செய்யப்பட்ட ஹஜ் என்று சொன்னார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொஞ்சம் வித்தியாசமா அமையுது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மாதிரி அமையுது. இப்ப எது உண்மையில ஆக நல்ல செயல் எங்களுக்கு கேட்டு பார்த்தா ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. அப்ப அதை அறிஞர்கள் விளங்கப்படுத்தி நேரம், குறிப்பாக ஷேகல் கருலாவி அதை விளங்கப்படுத்துவார் எப்படின்றால், இஹ்திலாஃபு ஹாலி சாயிலின், கேட்டு வரக்கூடிய அந்த மனிதருடைய நிலையை கருத்திற்கொண்டு, அவருடைய மனப்பாங்கை, அவருடைய பிரச்சனைய, அவருடைய நிலப்பாடை, இதை கருத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை மாற்றி மாற்றி சொன்னாங்க. உதாரணமாக ஒரு ஆள் வாராரு, அவர் டைமுக்கு தொழுவதில் கொஞ்சம் பொடு போக்கும். இப்ப கேட்டு வாரனே ரசூல் என்ன சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, டைமுக்கு தொழுவது ஆக முக்கியம் சொல்றாரு. அப்ப அஃலலுல் அமால், ஆக சிறந்த செயல் எப்படி ஆகும் என்றால், ஆளுக்கால் மாறும், இடத்துக்கு இடம் மாறும், டைமுக்கு டைம் மாறும். ஈவன் இஸ்லாத்துல அடிப்படையான வணக்கங்கள் கூட சில நேரம் மாறலாம். உதாரணமாக ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆள் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறார், டைமுக்கு தொழணும், அல் வக்து அஸ்ஸலாத்து ஃபீ வக்திஹா, டைமுக்கு தொழணும்னு சொல்ற இஸ்லாத்துல அடிப்படையான ஒரு விஷயம். போய் கொண்டிருக்கிற நேரம், ஃபார் எக்ஸாம்பிள், பள்ளியில அந்த ரோட்ல ஒரு ஆள் மயங்கி விழுந்தோ அல்லது ஆக்சிடென்ட் ஒன்றோ நடந்து உசுறு போற கட்டத்தில் இருக்கிறார். அதில் வேற யாரும் இல்லை, கொஞ்சம் கிராமப்புறம் வைங்களே. இவர கடமை பள்ளிக்கு போறதா அந்த மனுஷனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போறதா? எது பிரியோரிட்டி பார்த்தால், ஹதீஸ்ல வந்து அஸ்ஸலாத்து அலா வக்திஹா என்று இருந்தால் அது பிழை. இனி அமலு சாலிஹ் என்றால் அவரு அந்த மனிதனை உடனே அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக பள்ளிக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறோம். இப்ப இலங்கையில நடந்திக்கக்கூடிய அந்த அந்த வெள்ள அனர்த்தம், இந்த கட்டத்துல அமலு சாலிஹ், எல்லாரோட அமலு சாலிஹ் அந்த மனிதருக்கு உதவி செய்யுது. இந்த நேரத்துல நான் குந்தி கொண்டு வேற தியானம் செஞ்சு கொண்டு நீந்த என்றால், நான் பெரிய இஸ்லாம் தத்துவங்களை பாடிக்கொண்டு அப்படி செஞ்சு கொண்டு நீந்தேன்டா, ஒரு டிபேட்டோட வச்சுக்கொண்டு நீந்தேன்டா, அது இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய, இஸ்லாத்தை நாங்க குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டக்கூடிய ஒரு விஷயம். எனவே காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், ஆளுக்கால், குடும்பத்துக்கு குடும்பம், பிரியோரிட்டி வித்தியாசமாகும், அமலு சாலிஹ் வித்தியாசமாகும். எனவேதான் அந்த அமலு சாலிஹ சில நேரம் நாங்க இப்படி மொழிபெயர்க்கலாம்னு யோசிக்கிறோம். உதாரணமாக சலுஹ என்றால் பொருத்தமாகியது, ஃபிக்ஸ் ஆகியது. நாங்க ஒன்றை ஃபிக்ஸ் பண்ண நேரம் அது ஃபிக்ஸ் ஆகிறது, நான் சொல்ல சலுஹாண்டி. எனவே அதை அமலு சாலிஹ் என்ற சொல்ல இப்படி மொழிபெயர்க்கவும் ஏலும், பொருத்தமான செயல், குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பொருத்தமான செயல். உதாரணமா லுஹருக்கு பாங்கு கேட்குது, அப்ப அமலு சாலிஹ் எது, பள்ளிக்கு போறது. உம்மா அப்பா நோயாளியாக இருக்கிறாங்க, அந்த அமலு சாலிஹ் அந்த உம்மா அப்பா கவனிக்கு. ஒரு படித்த அறிஞர் இருக்கிறாரு, அவருடைய அமலு சாலிஹ் என்றால் அந்த படித்த அறிவை கொடுக்கிறது. ஒரு பணக்காரன் இருக்கிறாரு, அவருடைய அமலு சாலிஹ் அவர் அந்த பணத்தை பிரயோசனமாக அடுத்தாக்களே டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஜகாத்தை கொடுக்கிறது. அதே இந்த ஒவ்வொரு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறார், அவருடைய அமலு சாலிஹ் அவர் அந்த படிப்புல கவனம் செலுத்துறது. எனவே இப்படி அமலு சாலிஹ் என்றது அந்த தனியான கன்செப்ட், அது அந்த பொருத்தமான செயல் என்பதை நாங்க மிச்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்த, ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு ஏற்ற அந்த ஒழுங்குபடுத்தலோட விளங்கி கொள்றது மிக முக்கியமான ஒரு கருத்து. எனவே தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு சமூகத்துக்கும் பொருந்தும், ஒரு குரூப்புக்கும் பொருந்தும், ஒரு இயக்கத்துக்கும் பொருந்தும், ஒரு அமைப்புக்கும் பொருந்தும். எனவே இந்த யஅமலூன ஸாலிஹாத், பொருத்தமான செயல்களை செய்யக்கூடிய அந்த மனிதர்கள், அல் குர்ஆன் இதைத்தான் வழிகாட்டு. அல் குர்ஆன் எதை நாங்கள் முன்னுரிமையை படுத்தணும். ஏன்னா அல் குர்ஆன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்னா ஒரு வேர்ல்ட் வியூவோட, ஒரு கண்ணோட்டம் ஒன்று உருவாக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று உருவாக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஊடாக நாங்கள் உலகத்தை பார்ப்போம், உலக நிகழ்வுகளை பார்ப்போம். அப்ப பார்க்குற நேரம் எனக்கு விளங்கும் எதை முன்னுரிமை படுத்தணும், எது குர்ஆன்ல வலியுறுத்தப்பட்ட விஷயம், எது குர்ஆன்ல நோமலா சொல்லப்பட்ட விஷயம், குர்ஆன் சாதாரணமாக சொன்ன விஷயம் எது, இதெல்லாம் நாங்கள் மிச்சம் கவனமாக
விளங்கிக் கொள்ளணும் என்ற அந்த அந்த அல் அமலு சாலி யஅமலூன ஸாலிஹாத் என்ற அந்த பண்பு மோமீன்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. அது அல் குர்ஆன் அந்த மோமீன்களுக்கு கொடுக்கும், அந்த பார்வையை கொடுக்கும். எனவே அவர்களுக்கு அப்படியாக செயற்படுகின்ற அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பரிசு என்னென்றால் அன்னலஹும் அஜ்ரன் ஹசனா, சுவர்க்கம் என்கின்ற அந்த பரிசு. சுவர்க்கத்துல மாக்கிசீன ஃபீஹி அபதா, அவர்கள் அந்த சுவர்க்கத்திலே நிலையாக தொடராக அஹ், அஹ், துண்டிக்கப்படாத வாழ்க்கையிலே அவர்கள் நுழைந்து விடுவார்கள். அல்லாஹ் தாலா எங்களுடைய அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையை, பொருத்தமான செயலை நோக்கி நகரக்கூடிய அந்த பார்வை, அல் குர்ஆன்லேருந்து அதை அந்த எப்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த பார்வை அல்லாஹ் தாலா எங்களுக்கு எல்லாருக்கும் தருவதற்கு அருள் பாலிக்கோணும், தௌஃபீக் செய்யணும். அதே நேரம் அதுக்காக நாங்கள் உழைக்கோணும், பாடுபடணும். இன்ஷா அல்லாஹ் அந்த நல்ல நியத்தோட பாடுபடக்கூடியவர்களாகவும் அஜ்ருன் ஹசனாவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அங்கே நாங்கள் மாக்கிசீன ஃபீஹி அபதா தொடர்ந்து நிலைக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், நல்ல நல்லடியார்கள், அறிஞர்கள், இமாம்கள், நல்ல மனிதர்களோட நாங்கள் மறுமையில தொடர்ந்து வாழ்றதுக்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் தரணும். துஆ கேட்டு முடிச்சுக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.